கரங்களை தட்டி, எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடி அந்த நாமத்தை எல்லாரும் பாடி உயர்த்துவோம். நன்றி. இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு, வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு, மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. ஆமே. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம். எல்லாரும் சேர்ந்து அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமத்தில் பேய்களோடு எல்லா செய்வினை கட்டுகள் முறியும், அவர் நாமத்தில் பேய்களோடு எல்லா செய்வினை கட்டுகள் முறியும், நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே, நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. சொல்லுங்க. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அறிக்கை செய்யுங்க, அறிக்கை செய்யுங்க. அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். ஆமென். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறு, அவர் நாமத்தில் தீமை தீமை நன்மையாய் மாறும், தீமையானாலும் நன்மையாய் மாறு, நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. காரியம் காரியம் இயேசுவின் நாமத்தில் வாய்ப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. நாமம் நமக்கில்லை. உயர்த்துங்க. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமத்தில் ஆரோக்கியம் உண்டு, கொடும் வியாதியின் முடிவதில் உண்டு, அவர் நாமத்தில் ஆரோக்கியம் உண்டு, கொடும் வியாதியின் முடிவதில் உண்டு, நாம் சுகமுடன் வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே, நாம் சுகமுடன் வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லை. சொல்லுங்க. அவர் நாம இயேசு கிறிஸ்து, அவர் நாம இயேசு கிறிஸ்து, அவர் நாம இயேசு கிறிஸ்து, அவர் நாம இயேசு கிறிஸ்து, அவர் நாமத்தில் வாசல்கள் திறக்கும், பெரும் பர்வதம் மெழுகு போல் உருகும், அவர் நாமத்தில் வாசல்கள் திறக்கும், பெரும் பர்வதம் மெழுகு போல் உருகும், நாம் முன்னேறி செல்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே, நாம் முன்னேறி செல்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லை. ஆமென். அவர் நாம இயேசு கிறிஸ்து, 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 அது நாம எனக்கு போதும், இயேசு நாம எனக்கு போதும். சொல்லுங்க. இயேசு நாமம், அந்த நாமம் போதும், இயேசு நாமம் போதும். இயேசுவின் நாமத்தினாலே நாம் முன்னேறி செல்ல முடியும், இயேசுவின் நாமத்தினாலே நாம் ஜெயம் எடுக்க முடியும், இயேசுவின் நாமத்தினாலே நாம் ஆரோக்கியமாய் வாழ முடியும், நாம் சுகமுடன் வாழ முடியும்.
ஹalleluya. அந்த நாமம் நம்மால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாமம் தரிக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகளாய் ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கிறோமே. இயேசுவின் நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகள் நாம். இயேசுவின் நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகள். இயேசுவின் நாமம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாமம் வல்லமை உள்ளது. அந்த நாமத்தை அறிக்கை செய்யும் பொழுது, அந்த நாமத்தை உயர்த்தும் பொழுது, அந்த நாமத்தை பாடும் பொழுது, அந்த நாமத்தை ஆராதிக்கும் பொழுது ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். ஓ சாகாலாலாபா லீமாதுரியாராலாபா ஈரியாகாரலானாமா மைமயவேவா 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 பிரசன்சாவேவா கௌரவேவா ஸ்துதிவேவா சுவாமினே. ஆண்டவரே அது வல்லமை, அது வல்லமை, அது உயிர்த்தெழுதலின் வல்லமை ஆண்டவரே இந்த நாளிலே இதை செய்யட்டும் ஆவியானவரே. இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வீராக ஆண்டவரே. தாயின் ஆண்டவரே கருவிலே பிறந்த நாள் முதல் முடவனாய் இருந்து ஆண்டவரே தேவ ஆலயத்துக்குள் ஆண்டவரே பிரவேசிக்க முடியாமல் பிச்சை கேட்டுக் கொண்டிருந்த அந்த முடவனை நடக்க பண்ணினீங்களே ஆண்டவரே. அந்த முடவனை துதிக்க பண்ணினீங்களே. அந்த முடவனுடைய வாழ்க்கையில ஆண்டவரே திருப்பத்தை உண்டாக்கினீங்களே. அற்புதங்களை செய்தீங்களே. ஆலயத்துக்குள் பிரவேசிக்க பண்ணினீங்களே ஆண்டவரே. நீ எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே. நீங்க எவ்வளவு நல்லவரப்பா. அந்த நாமம் ஆண்டவரே உயர்த்தப்படுவதாக. ஓ இந்த நாளிலும் அந்த நாமத்தினாலே என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. நன்றி நன்றி. சாகாலாலாபா லீபாபாபாபாபா லதுரியாராலானாமா ஈரியாகாரலானாமா. நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நன்றி சொல்லுகிறோம். நாமே தீமைகளை நன்மையாய் மாற்றுகிற உமது நாமத்தை உயர்த்துகிறோம். தீமைகளை நன்மையாய் மாற்றுகிற உமது நாமத்தை உயர்த்துகிறோம். ஓடி நன்றி. ஆமே ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. நன்றி. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, கரங்களை தட்டி ஓ நன்றி சொல்லுகிறோம் ஆவியானவரே.
சொல்லி சொல்லுகிறோம். தொடர்ந்து அபிஷேகம் இன்னும் எங்கள் மத்தியில் வெளிப்படட்டும். பிரசன்னம் தொடர்ந்து எங்களை நிரப்பட்டும். ஒவ்வொரு பதிகளை தொடர்ந்து நடத்துங்க. ஒரு வார்த்தை கொண்டு கர்த்தர் பேசுங்க. வந்த எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு பலனடைந்து நடந்து போவார்களாக. ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு போவார்களாக. சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு புறப்பட்டு போவார்களாக. தொடர்ந்து வழி நடத்துங்க. ஆசீர்வதிங்க. எல்லா மகிமையும் கனத்தையும் உங்களுக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆண்டவரை இருக்கிறார். வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியது. උන්වහන්සේගේ සෑම වචනයක්ම අපේ ජීවිතේ වෙනස් භාවයක් ඇති කරනවා. ஆமென். எங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் ஆண்டவர் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். අපිට අවශ්‍ය සෑම දෙයක්ම උන්වහන්සේගේ වචනේ ලියලා තියලා තියෙනවා. யாரெல்லாம் அதை தனக்கென்று அதை ஏற்றுக்கொள்றார்களோ கீழ்ப்படுகிறார்களோ ඒ කවුරු ඒක මට කියලා ඒක බාර ගන්නවද කීකරු වෙනවද அவங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் உண்டாகும். ඒ අයගේ ජීවිතේ ආශිර්වාද அவங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் உண்டாகும். ඒ අයගේ ජීවිතේ වෙනස් භාවයක් ඇති වෙනවා. හalleluya. எல்லாருக்கும் மாற்றம் வருதா? ඒ සෑම දිනකටම වෙනස් භාවයක් ඇති වෙනවද? எல்லாருக்கும் ஆசீர்வாதம் கிடைக்குதா? සෑම දිනකටම ආශිර්වාදය ලැබෙනවද? காரணம் என்னது? හේතුව කුමක්ද? யார் அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறார்கள்? කවුද උන්වහන්සේගේ වචනේ யார் බාර அவருடைய ගන්නේ? வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார்கள்? කවුද උන්වහන්සේගේ වචනේට කීකරු யாருடைய වෙන්නේ? வார்த்தையின்படி வாழ்கிறார்கள்? කවුද උන්වහන්සේගේ වචනේ අනුව ජීවත් වෙන්නේ? அவங்களுடைய வாழ்க்கையிலே தான் தேவன் கிரியை செய்ய ඒ முடியும். අය ජීවිතේ තමයි උන්වහන්සේ ක්‍රියා කරන්නේ. ஆமென். ආමේන්. அதனால தான் இயேசு அடிக்கடி புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனத்தை சொல்லுவார். ඒ නිසා තමයි උන්වහන්සේ නිතර අලුත් ගිවිසුමේ එක වචනයක් කියනවා. என்ன சொல்வாரு? මොනවද කියන්නේ? பாப்பா யாருக்கு டக்குன்னு வருதுன்ட்டு என்ன சொல்வாரு? මොනවද උන්වහන්සේ නිතර කියන්නේ? வெளிப்படுத்தல அதிகமா சொல்லிட்டு இருப்பாரு. එළිදරව් පොතේ උන්වහන්සේ නිතරම කියනවා. என்ன வசனம்? මොනවද ඒ වචනය? கொஞ்சம் கெஸ் பண்ணுங்க. என்ன வசனம்? මොනවද ඒ වචනය? காதுள்ளவன் என்ன கடவன்? කන් ඇත්තෝ අසන්න ඕනේ කියලා. எல்லாருக்கும் காது இருக்குன்னு தெரியும். උන්වහන්සේ දන්නවා සෑම දිනකටම කන් තිබෙනවා ஆனா කියලා. அடிக்கடி அவர் என்ன சொல்லுவாரு? නිතර උන්වහන්සේ මොනවද කියන්නේ? காதுள்ளவன் கேட்க கடவன். කන් ඇත්තෝ ඒ අසන්න ඕනේ කියලා කියනවා. என்ன தெரியும்? ඒකත් උන්වහන්සේ எல்லாருக்கும் දන්නවා. காது இருந்தாலும் උන්වහන්සේ දන්නවා සෑම දිනකටම කන් තිබුණොත් எல்லாரும் செவி கொடுக்க போறது இல்ல. සෑම දිනම ඇහුම්කන් දෙන්නේ යන්නේ නැහැ කියන එක. ஹalleluya. හalleluya. ஆண்டவர் சொல்றாரு, காது இருந்தா உனக்கு செவி கொடுக்க விருப்பமா இருந்தா செவி கொடு அப்படி. ඒ නිසා තමයි උන්වහන්සේ කියන්නේ කම්නබට කන් තිබෙනවා නම් නුඹ ඇහුම්කන් දෙන්න ඕනේ කියලා. ஹalleluya. හalleluya. வேதத்திலே நம்முடைய அவயவங்களை குறித்து अनेक இடங்களிலே अनेक பகுதிகளை குறித்து பேசப்பட்டிருக்கிறது. උන්වහන්සේගේ වචනය තුලින් අපේ අවයවයන් ගැන බොහෝ අවස්ථාවල බොහෝ ස්ථානවල උන්වහන්සේ කතා කරලා තියෙනවා. கண்ணை உபமானப்படுத்தி பேசியிருக்கிறார். ඇස් ගැන උන්වහන්සේ කතා කරලා நாக்கை තියෙනවා. குறித்து பேசியிருக்கிறார். දිව ගැන උන්වහන්සේ කතා කරලා තිබෙනවා. ஹalleluya. හalleluya. இன்னொரு முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து ஆண்டவர் பேசியிருக்கிறார். තවත් වැදගත් කොටසක් ගැනද උන්වහන්සේ කතා කරලා තිබෙනවා. யார் சொல்ல போறீங்க? කවුද කියන්න යන්නේ? இருதயம். ஆமென். හදවත ගැනද උන්වහන්සේ කතා කරලා තිබෙනවා. இருதயம் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய சரீரத்திலே மிக முக்கியமான ஒரு பகுதி. හදවත කියන්නේ අපේ ශරීරයේ ඉතාමත් වැදගත් කොටසක්. ஆமென். ஆமென். ஆண்டவர் எங்களுக்கு உடைய இருதயத்துல இடம் தான் கேட்டிருக்கிறார். උන්වහන්සේ කිව්වේ උඹේ හදවතේ මට ඉඩ දෙන්න කියලා තමයි. இருதயத்துக்குள்ள அவர் வாசம் பண்ண விரும்புகிறார். හදවත තුල උන්වහන්සේ වාසය කරන්න කැමැත්තෙන් ඉන්නවා. ஹalleluya. හalleluya. ரட்சிப்பு உண்டாக கூட என்ன செய்றோம்? இருதயத்துல தான் விசுவாசிக்கிறோம். අපි ගැලවීම ලබාගත්තී අපේ හදවතේ තමයි අපි උන්වහන්සේ විශ්වාස කරන්නේ. ஆமென். ආමේන්. அப்படியா இல்லையா? එහෙමද නැද්ද? ஹalleluya. හalleluya. ஹalleluya. හalleluya. அப்ப அந்த இருதயத்தை குறித்து தேவன் பேசுகிற நேரத்துல හදවත කෙරෙහි උන්වහන්සේ කතා කරන්න විට நாங்க தியானிக்க போகிறோம். நம்முடைய இருதயம் தேவனுக்கு மிகவும் பிரதானமானது. අපේ හදවත උන්වහන්සේට ඉතාමත් වැදගත් දෙයක්. எரேமியாவின் புத்தகம் 4வது அதிகாரத்திலே එරේමියා 4 වෙනි පරිච්ඡේදයේ 14வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். 14 වෙනි පදය අපි කියමු. எரேமியாவின் புத்தகம் 14வது வசனம். එරේමියා 14 எரேமியா 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். එරේමියා 4 වෙනි පරිච්ඡේදයේ 14 වෙනි පදය. பழைய ஏற்பாட்டில் 878வது பக்கம் வாசிப்போம். எருசலேமே நீ ரட்சிக்கப்படும்படிக்கு உன் இருதயத்தை பொல்லாப்பர கழுவு. எந்த மட்டும் அக்கிரம நினைவுகள்
உன் உள்ளத்திலே தங்கும். சிங்களே එම්බා යෙරුසලම නුඹ ගැලවෙන පිණිස නුඹේ සිත සෝදා එහි නපුරුකම පහ කරන්න. නුඹේ නිෂ්ඵල යෝජනා කොපමණ කල් නුඹ තුළ පවතිනවා ඇත. ஹalleluya. හලෙලූයා. என்ன சொல்றார் ஆண்டவர்? උන්වහන්සේ මොනවද කියන්නේ? எருசலேமே, යෙරුසලේම් நீ ரட்சிக்கப்படும்படிக்கு නුඹ ගැලවෙන පිණිස உன் இருதயத்தை නුඹේ සිත பொல்லாப்பற கழுவு. සෝදන්න කියලාද? எந்த மட்டும் அக்கிரம நினைவுகள் உன் உள்ளத்திலே தங்கும். කොයි පමණක් නුඹේ හදවතේ මේ නපුරු දේවල් තියාගෙන ඉන්නවද කියලා. ஹalleluya. හලෙලූයා. ஹalleluya. හලෙලූයා. நாங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால், අපි ගැලවෙන්න ඕනේ නම් நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் අපි என்றால், ආශිර්වාදය ලබා நம்முடைய ගන්න ඕනේ வாழ்க்கையிலே නම් மாற்றங்கள் வர வேண்டும் අපේ என்றால், ජීවිත තුළ වෙනස්භාවයක් නැති அவருடைய වෙන්න ඕනේ வார்த்தை என்ன නම් சொல்லுகிறது? මාසගේ වචනේ මොනවද සඳහන් எங்களுடைய වෙන්නේ? இருதயத்தில் இருக்கிற பொல்லாப்புகள் அற இருதயம் கழுவப்பட வேண்டும். අපේ හදවත පිරිසිදු වෙන්න ඕනේ කියලා නපුරු දේවල් වලින් පිරිසිදු වෙන්න ඕනේ කියලා. இருதயம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். අපේ හදවත පිරිසිදු වෙන්න ඕනේ කියලා. ஹalleluya. හalleluya. எங்களுடைய சரீரம் சுத்தமா இருக்க என்ன செய்வோம்? අපේ ශාරීරිය පිරිසිදු වෙන්න අපි මොනවද කරන්නේ? என்ன செய்வோம்? අපි මොනවද කරන්නේ? நல்லா குளிப்போம், අපි හොඳට නානවා. சோப் போடுவோம். අපි සබන් දානවා. ஹalleluya. හalleluya. சுத்தமா வச்சிருப்போம். අපි ඊටමත් පිරිසිදු நல்ல තබා perfume ගන්නවා. அடிப்போம். හොඳට අපි සෙන්ට් ගන්නවා. ஹalleluya. හalleluya. இதெல்லாம் எங்களுடைய சரீரத்தை நம்ம சுத்திகரிப்பதற்காக செய்கிற මේ காரியங்கள். සියලු දේම අපේ ශාරීරිය පිරිසිදු කරන්න අපි කරන්නා වූ දේවල්. இதெல்லாம் மனுஷர் காண்கிற ஒரு காரியங்கள். මේ සියලු දේම මනුෂ්‍යයන් දකින්නා වූ දේවල්. ஆனா நம்முடைய இருதயம் என்பது, අපේ හදවත කියන්නා වූ දේ அது யாரு காண்றா? ඒක කවුද දකින්නේ? கர்த்தர் காண்கிறார். ස්වාමින් වහන්සේ දකිනවා. எல்லா விஷயமும் எங்க இருந்து வருது? සෑම දෙයක්ම කොහේ ඉඳලාද එන්නේ? சொல்லுங்க, எங்க இருந்து வருது? කොහේ ඉඳලාද එන්නේ? இங்க இருந்து தான் வருது. හදවතේ ඉඳලා තමයි එන්නේ. ஆண்டவர் சொல்றார், அப்ப உன்னுடைய இருதயத்திலே பொல்லாப்பு நிறைந்ததா இருக்க கூடாது. එහෙනම් උන්වහන්සේ කියනවා නුඹේ හදවත නපුරු දේවල් වලින් පිරීලා තිබෙන්න බෑ කියලා. பொல்லாப்பற உன் இருதயத்தை கழுவு. නපුරු දේවල් ඉවත් වෙන්න නුඹේ හදවත පිරිසිදු உன்னுடைய කරගන්න. இருதயம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். නුඹේ හදවත පවිත්‍ර වෙන්න ඕනේ කියලා කියනවා. ஹalleluya. හalleluya. நாங்கள் விசேஷமா ஆதியாம் புத்தகத்திலே நாங்கள் அது ஆபிரகாமுடைய நாட்களில் இருந்து நாங்கள் பார்க்கலாம். උපැත්ති පොතේ ආබ්‍රාම්ගේ දවස්වල ඉඳලා අපි ඒ දකින්න පුළුවන්. பிறக்கிற ஆண் பிள்ளைகள் எல்லாம் அவருடைய மாம்சத்தின் நுனி நீங்கி அவர்கள் விருத்த சேதம் செய்யப்பட்டார்கள். ඒ ආකාරයෙන් උපැත්ති කාලේ අපි බලනවා ඉපදෙන්නා වූ සෑම පිරිමි දරුවෙක්ම ඒගොල්ලන් ඒ ආකාරයෙන් පවිත්‍ර කරගත්තා. மாம்சத்தின் நுனித்தோல் நீக்கப்பட்டது. ඒ මාංශගේ තිබුණා වූ ඒ හැම ඒගොල්ලෝ ඉවත් කරා. விருத்த சேதனம் செய்யப்பட்டது. ඒගොල්ලන් චර්ම ඡේදනය කරගත්තා. ரைட். அது தேவனுக்கும் அவர்களுக்கு இடையில ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தியது. ඒ ඒගොල්ලන්ට දෙවියන් වහන්සේලාට ඉදිරියේ එක ගිවිසුමක් ලෙස තිබුණා. தேவனுடைய பிள்ளைகள் என்று அங்கீகரிக்கப்பட்டார்கள். දෙවියන් වහන්සේගේ දරුවන් කියනව අනුමැතිය ஆனா ලැබුණා. எரேமியாவிலே ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க. எரேமியாவில் உන්වහන්සේ කියනවා. என்ன சொல்றாரு பாருங்க. උන්වහන්සේ මොනවද කියන්නේ? எரேமியாவின் புத்தகத்திலே நீங்க வாசிங்க, அந்த அதிகாரத்துல 6வது வசனத்தை வாசிங்க. 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை. எரேமியா 4 වෙනි පදේ අපි කියමු. சீயோனுக்கு நேரே கொடியேற்றுங்கள். 4:4 4 யூதா மனுஷரே, எருசலேமின் குடிகளே, உங்கள் கிரியைகளுடைய பொல்லாப்பி நிமித்தம் நல்லா பாருங்க, உங்கள் கிரியைகளுடைய பொல்லாப்பி நிமித்தமும் என் உக்கிரம் அக்கினியை போல எழுப்பி அவிப்பார் இல்லாமல் அவிப்பார் இல்லாமல் எரியாதபடிக்கு என்ன நடந்திருக்குதா? මොනවාද සිදු වෙලා எங்களுடைய තිබෙන්නේ? கிரியைகள் எல்லாம் எப்படி ஆண்டவர் காண்கிறாரா? අපේ ක්‍රියාවල් උන්වහන්සේ කොහොමද දකින්නේ? யாருடைய கிரியைகள்? කාගේ ක්‍රියාවල්ද? யூதா மனுஷரே, எருசலேமின் குடிகள்னா யாரை குறித்து பேசுகிறார்? යුදවරුනේ යෙරුසලේම් ජනතාව කියලා උන්වහන්සේ කවුරු ගැනද කතා කරන්නේ? சொல்லுங்க, யாரை குறித்து කවුරු பேசுகிறார்? ගැනද උන්වහන්සේ කතා தேவனுடைய பிள்ளைகளை කරන්නේ? குறித்து. දෙවියන් වහන්සේගේ දරුවන් அப்போ කෙරෙහි உங்களுடைய பொல்லாப்புகள், உங்களுடைய அக்கிரமங்கள் பெருகி இருக்கிறதுனால උඹලාගේ නපුරු ක්‍රියාවල් වර්ධනය වෙලා තිබෙන නිසා நான் அக்கினியா எழும்பி என் உக்கிரத்தினால் உங்களை அவியாத படிக்கு මම ගින්නක් ලෙස බැස්සවිල්ලා මම උන්නමුලා කෝපින් විනාශ නොකරන පිණිස என்ன செய்யுங்கள்? මොනවද කරන්න කියන්නේ? நீங்கள் கர்த்தருக்கென்று உங்களை விருத்த சேதனம் பண்ணி என்ன செய்யணுமா? මොනවද කරන්න කියන්නේ? விருத்த சேதனம் பண்ணணுமா? චර්මඡේදය කරගන්න කියනවා. என்ன வகையான விருத்த சேதனம்? මොන ප්‍රකාරයෙන්ද ඒ චර්මඡේදනය කරන්න කියන්නේ? மாம்சத்தின் நுனி நீக்கப்படுகிறதா? ඒ මානසික ප්‍රකාරයෙන් ඒ හැම ඉවත් என்ன කරනවාද? சொல்றாரு பாருங்க. මොනවද කියන්නේ? உங்கள் இருதயத்தில் உங்கள் இருதயத்தில் நுனித்தோலை நுனித்தோலை நீக்கி போடுங்கள்.
ஹalleluya. හලෙලූයා. என்ன விருத்த சேதனம் தேவன் சொல்றாரு ஆண்டவர்? මොනවාද උන්වහන්සේ ක්‍රියන්නා වූ ඒ நீ චර්මච්ඡේදය? சரீர பிரகாரமான செய்கிற அந்த விருத்த சேதனத்துல ஒண்ணும் இல்ல. නුඹ ශරීරය ප්‍රකාරයෙන් කරන්නා වූ ඒ චර්මච්ඡේදයෙන් තුලින් කිසි දෙයක් නැහැ. உனக்கு ஒரு சுத்திகரிப்பு தேவைனா නුඹට ඒක පවිත්‍ර நீ භාවයක් අවශ්‍යයි கர்த்தருக்கென்று නම් பிரித்தெடுக்கப்பட்டு வாழ வேண்டும் என்றால் නුඹ ස්වාමීන් වහන්සේ වෙනුවෙන් වෙන් කරගත්තා වූ සෙනගක් ලෙස ජීවත් எங்க වෙන්න விருத்த ඕන. சேதனம் தேவையா? කොහේද ඒ ආකාරයෙන් இது චර්මච්ඡේදය ஆண்டவர் சொல்ற කරගන්න காரியம். எங்க விருத்த சேதனம் தேவையா? මේ ස්වාමීන් වහන්සේ உன் කියනවා දේ இருதயத்துல தான் விருத்த சேதனம் தேவை. නුඹේ හදවතේ තමයි මේ உன் චර්මච්ඡේදය අවශ්‍ය இருதயத்துல தான் කියලා. சுத்திகரிப்பு தேவை. නුඹේ හදවතේ තමයි මේ පවිත්‍ර உன் වීම இருதயத்துல අවශ්‍යයි. தான் நீ சில காரியங்களை நீக்க வேண்டி නුඹේ இருக்கிறது. හදවතේ තිබෙනා වූ සමහර දේවල් තමයි නුඹ ආක් කරන්න ඕනේ කියලා උන්වහන්සේ කියනවා. Hallelujah. හalleluya. வெளியரங்கமா ரொம்ப அழகா இருக்கலாம். පිටස්තරව ඉතාමත් අලංකාරයෙන් තියෙන්න ஆனால் පුළුවන්. தேவன் நம்முடைய இருதயத்தை காண்கிறார். නමුත් උන්වහන්සේ අපේ හදවත දකිනවා. அதுல பொல்லாப்பு இருக்கிறதா? ඒ තුලින් අපුරු දේවල් අක්‍රම තියෙනවද? இருக்கிறதா? අපරාධ දේවල් අසුද්ධ තියෙනවද? இருக்கிறதா? අපවිත්‍ර දේවල් තිබෙනවද? அதை தேவன் காண்கிறார். ඒ උන්වහන්සේ ஆண்டவர் දකිනවා. சொல்றார், நீ ரட்சிக்கப்படணும்னா නුඹ ගැලවීම ලබා நீ மனம் ගන්න නම් திரும்பி නුඹ உன் පසුතැවිලි වෙලා இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் எடுத்து போடு. නුඹේ හදවතේ තිබෙනා වූ உன் දේවල් இருதயத்தை நீ ආකරන්න. சுத்தம் பண்ணு. නුඹේ හදවත නුඹ පවිත්‍ර உன் කරගන්න. இருதயத்துல ஒரு விருத்த சேதனம் அவசியம். නුඹේ හදවතේ චර්මච්ඡේදයක් අවශ්‍යයි කියලා උන්වහන්සේ நாங்க புதிய කියනවා. ஏற்பாட்டிலே பார்க்கலாம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு ஒரு காரியத்தை விளங்கப்படுத்துகிறார். අලුත් කිස්මේ අපි බලනවා යේසුස් වහන්සේ ගෝලයන්ට එක දෙයක් උන්වහන්සේ තේරුම් කරනවා. என்ன பிரச்சனை வருதுன்னா, මොනවාද ප්‍රශ්නයක් ඇති மத்தேயு වෙන්නේ? 15வது அதிகாரத்துல මතේ 15 முதல் පරිච්ඡේදයේ 3 வசனங்களை முதலாவது வாசிப்போம். පළවෙනි වචන තුන අපි කියමු. மத்தேயு 15வது அதிகாரம் මතේ 15 முதல் 3 வசனங்கள் පළවෙනி වචන තුන வாசிங்க. அப்பொழுது அப்பொழுது எருசலேமிலிருந்து வந்த வேதபாரகரும் எருசலேமிலிருந்து வந்த வேதபாரகரும் பரிசேயரும் இயேசுவினிடத்தில் வந்து உம்முடைய சீஷர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை ஏன் மீறி நடக்கிறார்கள்? என்ன பிரச்சனை? මොනවාද ඒ ස්ථානයේ ඇති වුණා වූ ප්‍රශ්නය? இந்த பரிசேயருக்கு சதுசேயருக்கெல்லாம் இப்ப என்ன ஒரு பிரச்சனை இருக்கும்? මේ පරිශුවරණද සදුසරිවන්ට මොනවාද සෑම විටම තිබුණා වූ ප්‍රශ්නය? சொல்லுங்க, யார் சொல்ல போறீங்க? මොනවාද ඒ තිබුණා වූ ප්‍රශ්නය? எதையாவது ஒரு குறை சொல்லணும். මොනාරි අඩුපාඩුමක් කියන්න ඕනේ. இயேசு கிறிஸ்துவினிடத்திலேயோ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ சீஷர்களிடத்திலேயோ ගෝලයන් තුලද எதையாவது ஒரு குற்றத்தை பிடிச்சிடணும். මොනාරි වැරදක් අල්ල ගන්න ඕනේ කියන එක. அப்படி சிலர் இருப்பாங்க தானே. එහෙම සමහරක් අය ඉන්නවනේ. இயேசு கிறிஸ்து எவ்வளவு நன்மை செஞ்சாலும், යේසුස් වහන්සේ කොච්චර යාපත් දේවල් எவ்வளவு பெரிய කරොත් ஊழியம் செஞ்சாலும் කොච්චර මහත් සේවය කරොත් அதை பார்க்க மாட்டாங்க. ඒ දේශ බලන්නේ என்னத்துல குற்றம் பிடிக்கலாம், කොයි දේ තුලින්ද වැරදක් හොයන්න පුළුවන්. என்னத்துல ஒரு குறைய சொல்லலாம். කොයි දේ තුලින්ද අඩුපාඩුවක් කියන්න அப்படித்தான் පුළුවන්. அந்த நாட்களில் இந்த பரிசேயர் சதுசேயர் ඒ இருந்தார்கள். ආකාරයෙන් තමයි මේ පරිසවරණ සසුවරණ இப்ப හිටියේ. என்ன பிரச்சனை இயேசுட்ட கொண்டு வராங்க? යේසුස් වහන්සේගේ ළඟ ගේනව ප්‍රශ්නේ කුමක්ද? யாரை பத்தி சொல்றாங்க? කවුරු ගැනද කියන්නේ? இரண்டாவது சொல்றாங்க, உம்முடைய சீஷர்கள். දෙවෙනි පදේදී කියනවා ඔබ වහන්සේගේ ගෝලයන් කියලා කියනවා. ஆமென். ආමේන්. அது சொல்லும் பொழுதே என்ன விளங்கும்? එහෙම කියද්දිම මොනවද තේරෙන්නේ? நீங்க பெரிய ஆண்டவர் தானே, ඔය මහත් நீங்க දෙවියන් எல்லாத்தையும் වහන්සේ கற்றுக் கொடுக்கிறவர் தானே, සෑම දෙයක්ම උගන්වන්නව நீங்க දෙවියන් எல்லாத்தையும் சரியா වහන්සේ. செய்யறவர் தானே. ඔබ වහන්සේ සෑම දෙයක්ම අරියාකාරී உம்முடைய කරනවා දෙන්න. சீஷர்கள் ඔබගේ ගෝලයන් කියලා කියනවා. என்ன சொல்றார்? என்ன செய்கிறார்களா? මොනවද කියන්නේ? என்னத்தை மீறி நடக்கிறார்கள்? මොන දේද ඒගොල්ලන් පිටුපාන්නේ කියලා කියන්නේ? முன்னோர்களின் பாரம்பரியத்தை மீறிட்டாங்க. පාරම්පරික දේවල් ඒගොල්ලන් වළක්වනවා කියලා කියනවා. ஆமென். ආමේන්. கை கழுவுறது சுத்தமா இருந்து நாங்க நல்லா ஆரோக்கியமா சாப்பிடுறதுக்கு ஓகே. අත් සෝදන්නේ අපි පිරිසිදුවෙන් නිරෝගීමත්ව කන්න ඕනේ නිසා. அதே நேரம் அது என்னதான் இருந்திருக்குது அந்த நாட்களிலே? ඒ ආකාරයෙන් ඒක ඒ දවස්වල කොහොමද තිබිලා அந்த තියෙන්නේ? யூதருடைய நாட்கள் அது ஒரு பாரம்பரியமாய் இருக்கிறது. යුදවරුන්ගේ කාලයේදී ඒක පාරම්පරික ஏன்னா வெளிய கூட என்ன வச்சிருப்பாங்க? අයිකොත් வீட்டுக்குள்ள வர முன்னுக்கு නිවසට එන්න ප්‍රථමයෙන් මේගොල්ලන් මොනවද யோவான் කියලා 2வது තියෙන්නේ? அதிகாரத்துல நாங்க பார்க்கலாம், என்ன வச்சிருப்பாங்க? යෝවාන් දෙවෙනි පදයේදී අපි බලන්න ஒரு පුළුවන්. கச்சாடியில தண்ணி வச்சிருப்பாங்க. ඒ ගල් භාජන තුලින් වතුර තියලා உள்ளுக்கு තියෙනවා. வரவங்க என்ன செய்வாங்க? ඉදිරියේ එන්නව ඒ காலெல்லாம் கழுவிட்டு தான் வருவாங்க. කකුල් සෝදලා තමයි එන්න சில ඕනේ. பாரம்பரிய காரியங்கள் இருந்தது. සමහර පාරම්පරික දේවල් இப்ப තිබුණා. இயேசுட்ட வந்து என்ன குற்றம் சாட்டுகிறார்கள்? දැන් යේසුස් වහන්සේ ගාව ඇවිල්ලා මොනවද ஐயையோ, කරන්නේ? சீஷர்கள் என்ன செஞ்சிட்டாங்க? මේ ගෝලයන් මොනවද කරේ? முன்னோர்களின் பாரம்பரியத்தை மீறிட்டாங்க. ඒගොල්ලන් පාරම්පරික දේවල් ඒවා ඒගොල්ලන් කරන්නේ නැති அவங்க වුණා கைய කියලා. கழுவாம சாப்பிடுறாங்க. ඒගොල්ලන් අත් සෝදන්නේ නැතුව කනවා කියලා කියනවා. ஆமென். ආමේන්. அவங்களுக்கு ரொம்ப ஒருவேளை டயர்ட் ஆகி இருந்திருக்கலாம். සමහර කිට ඉතාමත් මහන්සිව පසියා இருந்திருக்கலாம். බඩගිනි කමක් තියෙන டக்குனு ඇති. அள்ளி சாப்பாட்டை கண்டோன்னு சாப்பிட்டு இருக்கலாம். කෑම දැක්ක ගම ඒගොල්ලන් අරන් කන්න ඇති. அல்லேலூயா.
හලෙලුයා. இப்ப அது ஒரு பெரிய பிரச்சனை. ඒක මහත් ප්‍රශ්නයක්. அதை எங்க கொண்டு வந்துட்டாங்க? ඒ කොහෙටද ගෙනාවේ? முன்னோர்கள் பாரம்பரியத்தையே மீறிட்டாங்க. මේගොල්ලන්ගේ පාරම්පරික දේවල් මේක ඒගොල්ලන් කරේ නැහැ இயேசு කියලා. மூன்றாம் வசனத்துல அவர்களுக்கு ஒரு பதில் சொல்லுகிறார். යේසුස් වහන්සේ තුන්වෙනි පදයේදී එක පිළිතුරක් දෙනවා. வாசிங்க. அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தினாலே நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய தேவனுடைய கற்பனையை கற்பனையை ஏன் மீறி நடக்கிறீர்கள்? அல்லேலூயா. හලෙලුයා. நிறைய பேர் என்னத்தை பிடிச்சிட்டு இருக்காங்க? අද බොහෝ අය මොනවද අල්ලගෙන ඉන්නේ? பாரம்பரியம். පාරම්පරික දේවල්. நாங்க பரம்பரையா செஞ்ச காரியம். මේක අපි පාරම්පරික ආකාරයෙන් අපි අනුගමනය இந்த කරපු முறையை දේවල්. எங்களால மாத்த முடியாது. මේ ක්‍රමය අපිට වෙනස් කරන්න බෑ. உதாரணத்துக்கு ஒரு விஷயத்தை சொல்றேன். උදාහරණයට එක දෙයක් කියනවා නම් இல்லையா? அப்ப விக்கிரக ஆராதனை செய்யக்கூடாது என்பதே எங்களுக்கு தெரியும். අපි රූප නමස්කාරය කරන්න හොඳ නැහැ කියන එක අපි දන්නවා. ஆண்டவர் கட்டளையாக அவருடைய 10 கட்டளைகள் ஒன்றாகவும் யாத்திராகம் 20 ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். දස පනතක් ලෙස උන්වහන්සේ නිග්මයාවේ 20 වෙනි පරිච්ඡේදය කියලා තියෙනවා. சொல்லியிருக்காரா இல்லையா? வேறொரு விக்கிரகத்தை சுரூபத்தை நீங்க என்ன செய்யக்கூடாது? வழிபடக்கூடாது. වෙනත් කිසි රූපයක් ඔයගොල්ලෝ නමස්කාර කරන්න හොඳ නැහැ இனி பல කියලා இடங்களிலே තියෙනවා. விக்கிரக ஆராதனை செய்யாதீங்க, அது எனக்கு அருவருப்பானது சொல்லி இருக்கிறாரா? උන්වහන්සේ නොයෙකු ස්ථානවල කියලා තියෙනවද නැද්ද රූප නමස්කාර කරන්න එපා ඒ මට පිළිකුල් කියලා. ஆமே. ආමේන්. இது நிறைய பேருக்கு இந்த சத்தியம் தெரியுமா தெரியாதா? බොහෝ අයට මේ සත්‍යය දන්නවද නැද්ද? வாசிச்சிருக்காங்களா இல்லையா? කියවලා තියෙනවද නැද්ද? ஆனாலும் என்ன செய்வாங்க? නුමුත් මොනවද කරන්නේ? செய்வாங்க. නුමුත් කරනවා. பழக்க தோஷம் சொல்றதை விட ඒක පුරුදු කියලා කියනට இயேசு වඩා சொல்றாரு, ඒස්වාස உங்கள் කියනවා பாரம்பரியத்தினாலே ඔයගලගේ පාරම්පරික ක්‍රමය තුලින් தேவனுடைய கட்டளையை மீறிடுறீங்க. ඔයගලන් දෙවියන් වහන්සේගේ අන එයා பாரம்பரியத்தை பிடிச்சிருக்கிறீங்க, පාරම්පරිය අල්ලගෙන ඉන්නවා. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல்ல. උන්වහන්සේගේ වචනයට කීකරු பாரம்பரியத்தை பின்பற்றீங்க, පාරම්පරික දේවල් අනුගමනය ஆண்டவருடைய කරනවා. கட்டளைக்கு கீழ்ப்படியாம போறீங்க. උන්වහන්සේගේ අනට කීකරු නොවි இன்னைக்கு நிறைய பேர் ඇසිරෙනවා. இப்படிதான் இருக்கிறாங்க. අද බොහෝ අය මෙම பாரம்பரியத்தை பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. පාරම්පරික இது நாங்க දේවල් தொன்று අල්ලගෙන தொட்டு ඉන්නවා. செய்து வந்த காரியம், මේක අපි පරම්පරාව எங்களுடைய ලෙස කරන முன்னோர்கள் செய்து දේවල් வந்த காரியம். අපේ පියවරුන් කරන எங்களால விட දේවල් முடியாது. මේක අපිට අත්හරින්න බෑ. ஹalleluya. හලෙලුයා. ஆண்டவர் இவர்களை பார்த்து சொல்லுகிறார், උන්වහන්සේ මේ අය දෙස බලලා කියනවා பாரம்பரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறீங்க, පාරම්පරික දේවල් වලට මුල් ஆனா ස්ථානය நிறைய දෙනවා. விஷயத்துல ஆண்டவருடைய கட்டளையின்படி நீங்க வாழல. නමුත් බොහෝ අවස්ථාවලදී උන්වහන්සේගේ අනපරිදි ඔයගොල්ලන් ஆண்டவர் சொன்னதை ඇසිරෙන්නේ நீங்க செய்யல. උන්වහන්සේ කියනව දේ ඔයගොල්ලන් කරේ නැහැ. ஹalleluya. හලෙලුයා. ஹalleluya. හලෙලුයා. அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, ඒ ආකාරයෙන් කියලා උන්වහන්සේ කියනවා வாசிங்க நீங்க ஒரு அந்த மத்தேயு புத்தகத்துல நீங்க வாசிங்க 17வது 18வது வசனங்களை. පළවෙනි පරිච්ඡේදයේ 17 වෙනි 18 වෙනි පදවල්. ஓ இல்ல வாசிப்பா அதுக்கு முன்பதாக 17 18 15ஆம் அதிகாரத்துல இப்ப சீஷர்களுக்குள்ள என்ன ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா, ගෝලයන් තුල මොනවාද ඇති වුණා ஆண்டவரே ප්‍රශ්න? நீங்க என்ன சொன்னீங்க, எங்களுக்கு கொஞ்சம் விளப்பம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. උන්වහන්සේ ඔබ ஏன்னா වහන්සේ இயேசு මොනවද சொல்றாரு, කියනවා? ඒක දේශවාස කියනවා வாய்க்குள்ள போகிறது කටට යන්නා වූ දේවල් என்ன செய்யாது, ඒක මොනවද කරන්නේ மனுஷனை නැත්තේ? தீட்டுப்படுத்தாது. මනුෂ්‍යව අපවිත්‍ර நீ කරන්නේ. கை கழுவாம சாப்பிட்டாலும் ඔබ අත්සෝදන්න නැතුව அதனுடைய කෑවොත් வாழ்க்கையை தீட்டுப்படுத்தாது. ඒ නුඹගේ ජීවිතයේ வாயில இருந்து කැලෙලපත් வெளியே කරන්නේ. வருதே, මුඛේ ඉඳලා පිටත් වෙන්නා වූ දේවල් அதுதான் என்ன செய்யும், එය තමයි මොනවද කරන්නේ? உங்களை தீட்டுப்படுத்தும். ඔයගලන් මේ ආකාරය අපවිත්‍ර இப்ப කරන්නේ சிஷ்யர் කියලා. கேக்குறாங்க, ஆண்டவரே இதனுடைய அர்த்தம் என்ன? ගෝලයා නානවා මේකේ තේරුම කුමක්ද කියලා. வாசிங்க 17 18ல 17 18 வாய்க்குள்ளே போகிறதெல்லாம் வாய்க்குள்ளே போகிறதெல்லாம் வயிற்றில் வயிற்றில் சென்று சென்று ஆசன வழியாய் கழிந்து போம் என்பதை ஆசன வழியாய் கழிந்து போம் என்பதை நீங்கள் இன்னும் அறியவில்லையா? என்ன கேட்கிறார் சிஷ்யர்களை பார்த்து? ගෝලයන් දෙස බලලා මොනවද ආන්නේ? முதல்ல கேட்கிறார், உங்களுக்கு இது கூட விளங்கிக் கொள்ள உணர்வு இல்லையா அப்படின்னு උන්වහන්සේ கேட்கிறார். ආනවා ප්‍රථමයෙන් නුඹලාට මේකවත් තේරුම් ගන්න බැරිද කියලා. என்ன சொல்றாரு? උන්වහන්සේ මොනවද කියන්නේ? என்ன பிரியாணி சாப்பிட்டாலும், මොන බුරියානි කෑවොත් ரசமும் சோறும் சாப்பிட்டாலும், රසම ඒ ආකාරයෙන් බතුයි කෑවොත් என்ன ஸ்பெஷலா சாப்பிட்டாலும், මොන මොන දේවල් වැදගත් ලෙස අපි කෑවොත් எல்லாம் எவ்வளவு விலை கொடுத்து சாப்பிட்டாலும் කොච්චර වටිනා ලෙස අපි ආර්ගන කෑවොත් என்ன செஞ்சிரும்? ඒක මොනවද වෙන්නේ? எல்லாமே ஆசன வழியாக போயிரும். ඒ සියලු දේම වැසිකිළිට යනවා කියලා. அதுதான் வாய்க்குள்ள போறது. ඒක තමයි කටේ ඇතුළට යන දේවල්. ஆமே. ආමේන්. நடக்குதா இல்லையா? එහෙම සිදු நீங்க වෙනවද புதுரமா නැද්ද? பார்க்கக்குள்ள அப்படி இல்லன்ற மாதிரி இருக்குது. එහෙම පුදුම ලෙස බලනකොට එහෙම නෙවෙයිද කියලා හිතෙනවා. ஆமே. ආමේන්. ஹalleluya. හලෙලුයා. அப்படி நடக்குதா இல்லையா? එහෙම සිදු වෙනවද නැද්ද? அப்ப இயேசு அதை சொல்லி கொடுக்கிறாரு. ඒ ශ්වාසයක உனக்கு விளங்காட்டி උගන්වනවා. நான் சொல்லி தரேன். ඔයාලන්ට තේරෙන්නේ නැත්නම් මම சீஷர்களை பார்த்து சொல்றாரு, ගෝලයන් දෙස බලනවා. வாய்க்குள்ள போறதெல்லாம் ஆசன வழியா போயிருது. කටට ඇතුළු වෙන සීල දේ මේ ආකාරي වැසිකිළිට යනවා කියලා. அடுத்தது வாசிங்க. வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு
வரும் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும் அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். ஹalleluya. හලෙලුයා. வாயிலிருந்து வர்றது எங்க இருந்து வருதா? කටේ ඉඳලා එන්නව දේවල් කොහේ ඉඳලාද එන්නේ? வாய்க்குள்ள போடுறது கூட எப்படியோ போயிருது. කට ඇතුළට යන දේවල් කොහොමාරි අපි வாயில යනවා. விடுறோம் இல்லையா வார்த்தை, නමුත් කටෙන් ඉඳලා පිට වෙන්නව වචනය வாயில சொல்றோம் இல்லையா சில காரியங்கள், අපි මුඛයෙන් සමහර දේවල් කියනවා. அது எங்க இருந்து வருது? ඒ කොහේ ඉඳලාද එන්නේ? இருதயத்திலிருந்து. හදවතේ ඉඳලා. அது சில நேரம் நம்ம பேசுகிற காரியங்கள், අපි සමහරක් විට කතා කරන நம்ம பேசுகிற දේවල්, வார்த்தைகள் අපි කතා කරන වචන நம்மளை தீட்டுப்படுத்துது. ඒක අපි අපවිත්‍ර කරනවා. ஆமென். ආමේන්. அப்படியா இல்லையா? එහෙමද නැද්ද? என்ன சொல்றோம்? අපි මොනවද කියන්නේ? நீங்க பேசிய வார்த்தை என்னை காயப்படுத்தியது. ඔයා කතා කරපු දේවල් මාව තුවාලයටපත් කරා කියලා. பேசிய வார்த்தை எனக்கு வேதனையா இருக்கிறது. ඔයා කතා කරපු දේවල් මට වේදනාවයි කියලා நீங்க කියනවා. பேசுனது நிமித்தம் நான் என்ன செய்ய மாட்டேன், இனி உங்களோட நான் பேசவே மாட்டேன். ඔයා කතා කරපු නිසා මම ඔයත් එක්ක ආයෙ නැවත කතා කරන්නේ නැහැ කියලා ஏன்னா, ஒரு කියනවා. மனுஷனை எது கரைப்படுத்துகிறது? අද මිනිහෙක්ව කොයි දේද ඒ ආකාරයෙන් අපවිත්‍ර කරන්නේ? எதுன்னு ஆண்டவர் சொல்றாரு? කොයි දේද කියලා උන්වහන්සේ කියන්නේ? உள்ளுக்குள்ள இருந்து வாரது. හදවතින් එන්නව වචනය. ஹalleluya. හලෙලූයා. அப்ப இயேசு சொல்றாரு வாய்க்குள்ள போனதை பத்தி சீஷர்களுடைய பிரச்சனை இல்ல, උන්වහන්සේ කියනවා එනං කට ඇතුළට යන එක නෙවෙයි ගෝලයන්ගේ ප්‍රශ්නය. உள்ளுக்குள்ள இருந்து வர்றது குறித்து கவனமா இருங்க. ඇතුලේ ඉඳලා එන්නව පිට වෙන්නව වචන කිරේ පරිස්සම් වෙන්න කියලා. ஹalleluya. හලෙලූයා. ஹalleluya. හලෙලූයා. இருக்கிறீங்களா? ඉන්නවද? போட்டுட்டா அடிக்கலுமா? අපි එහෙම කිව්වා නම් නැවත ගන්න පුළුවන්ද? அதாவது சொல்லிடுறோம், අපි මොනාරි කියනවා. அதுக்கப்புறம் ஒண்ணும் செய்யல. ඒකට පස්සේ මොනවත් කරන්න அது බෑ. நம்மளை தீட்டுப்படுத்தி விடுகிறது. ඒ ආකාරයේ අපවිත්‍ර කරනවා. ஆண்டவர் எங்களுடைய இருதயத்தை காண்கிறவரா இருக்கிறார். උන්වහන්සේ අපේ හදවත දකින්නව දෙවියන් எங்களுடைய වහන්සේ. இருதயத்துல என்ன அவசியமா? අපේ හදවතේ මොනවාද අවශ්‍යයි කියලා උන්වහන්සේ කියන්නේ? சுத்திகரிப்பு தேவை. පවිත්‍රභාවයක් ஆண்டவர் சொல்ற අවශ්‍යයි. எல்லா பொல்லாப்பு, எல்லா அசுத்தம், எல்லா தீமையான காரியம் எங்க இருக்குது? උන්වහන්සේ කියනවා සෑම අපවිත්‍ර දේයක්ද නපුරක්ද කොහෙද තියෙන්නේ කියලා කියන්නේ? சொல்லுங்க, எங்க இருக்குது? කොහේ තියෙන්නේ කියලාද எங்களுக்குள்ள කියන්නේ? இருக்குது. අපි තුල තිබෙනවා ஆண்டவர் சொல்ற කියනවා. அதெல்லாம் எடுத்து போட்டு උන්වහන්සේ කියන ඒ සෑම දෙයක්ම ආප් பொல்லாப்பற කරලා ඒ නපුරු දේවල් නැති වෙන්න இருதயத்தை சுத்தம் பண்ணு. නුඹේ හදවත පවිත්‍ර කරගන්න කියලා. வெளியரங்கமா நிறைய நம்ம நாங்க என்ன செய்யலாம், நிறைய காரியங்களை செய்யலாம். පිටස්තරව අපි බොහෝ දේවල් කරන්න පුළුවන්. ஆனா ஆண்டவருக்கு தேவை நம்முடைய இருதயம். නමුත් උන්වහන්සේට අවශ්‍ය අපේ හදවත. கடைசி ஒரு வசனத்தை வாசிப்போம். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, இருதயத்தை குறித்து பேசுகிறார். හදවත කෙරෙහි උන්වහන්සේ කතා மத்தேயு කරනවා. 15:8 ஆண்டவர் சொல்றாரு. මතේ 15:8 උන්වහන්සේ කියනවා. என்ன சொல்றாரு பாருங்க, மத்தேயு 15:8 මතේ 15:8 இந்த ஜனங்கள் இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் தங்கள் வாயினால் இடத்தில் சேர்ந்து என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் தங்கள் உதடுகளினால் என்னை கனப்படுகிறார்கள். என்ன ஆண்டவர் காண்றாரா? මොන දේද උන්වහන්සේ දකින්නේ? இந்த ஜனங்கள் මේ ජනතාව என்ன செய்யறார்களா? මොනවද කරන්නේ? தங்கள் வாயினால், ඒගොල්ලන්ගේ මුඛයෙන් வாய் என்ன சொல்லுது? ඒ කට මොනවද කියන්නේ? இயேசு நல்லவர். යේසුස් වහන්සේ Hallelujah. හalleluya. Praise the Lord. praise the Lord කියනවා. வாயினாலே ஆண்டவரத்துல கிட்டி சேர்றார்கள், මුඛයෙන් තුලින් උන්වහන්සේට ලං වෙනවා. உதடுகளாலே என்னை கனம் பண்ணுகிறார்கள். දිව තුලින් මාව ගෞරවයටපත් ஓ කරනවා இயேசு කියනවා. நான் நேசிக்கிறேன். යේසුස් වහන්සේට මම எனக்கு ප්‍රේම எல்லாம் කරනවා. இயேசுதான். මට සෑම දෙයක්ම இயேசு යේසුස් நாமம் தான் වහන්සේ. உயர்ந்தது. යේසුස් වහන්සේගේ නාම තමයි அவர்தான் என் උසස් නාමය வாழ்க்கையில කියලා. எல்லாமே. උන්වහන්සේ තමයි මගේ ජීවිතේ සෑම දෙයක්ම කියලා. உதடுகளாலே මේ දිව තුලින් என்ன சொல்றாங்க? මොනවද කරන්නේ? தொல் இல்லையா? තොල් වලින් உதடுகளாலே තොල් වලින් මොනවද කරන්නේ? என்ன செய்யறார்கள்? මොනවද කරන්නේ? இருக்கிறீங்களா, தூங்குறீங்களா? තොල් වලින් මොනවද කරන්නේ? கனம் பண்ணுகிறார்கள். උන්වහන්සේ ගෞරවයටපත් කරනවා. வாசிங்க. அவர்கள் இருதயமோ அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி எனக்கு தூரமாக. ஆண்டவர் என்னத்தை பாக்குறாரு? அப்ப උන්වහන්සේ මොන දේ දෙසද බලන්නේ? வாய் அசைக்கிறது ஓகே, තොල්ලේ ආකාරයේ සැලවෙන්න එක හරි. உதடுல இருந்து ஏதோ வருது ஓகே, තොල් වලින් මොන හරි දෙයක් එනවා ඒක හරි. இருதயம் சரியில்லையே. නමුත් හදවත හරි නෑනේ. ஆமென். ආමේன். ஆண்டவர் சொல்ற என்ன செய்யறார்? நாவினால் என்னை துதிக்கிறார்கள், ඒ තොල් වලින් මාව ස්තුති உதடுகளால் කරනවා. என்னை கனம் තොල් பண்ணுகிறார்கள். වලින් මාව ගෞරවයටපත් ஆனா කරනවා. இருதயம் எங்க இருக்குதா? නමුත් හදවත කොයිද තියෙන්නේ? ஆண்டவரை விட்டு எங்கேயோ போய் இருக்குது. ස්වාමීන් වහන්සේගෙන් කොහෙදෝ ගිහිල්ලා இருதயம் තිබෙනවා. ஆண்டவரோட இல்ல. හදවත උන්වහන්සේ සමග නැහැ. சும்மா துதிக்கிறோம், නිකන් ස්තුති சும்மா කරනවා. பாடுறோம், නිකන් ගායනා சும்மா කරනවා. ஆராதிக்கிறோம், නිකන් சும்மா නමස්කාර ஜெபிக்கிறோம், කරනවා. ආමේන්. சும்மா නිකන් ஜெபிக்கிறோம், යාඥා කරනවා. ஏதோ செய்யறோம். මොනාර්ථයක් ஆனா කරනවා. இருதயம் ஆண்டவரோட இல்ல. නමුත් හදවත උන්වහන්සේ இயேசு ஒரு සමග குறையா නැහැ. சொல்றாரு, යේසුස් වහන්සේ අඩුපාඩුවක් ලෙස කියනවා. இருதயம் என்னை விட்டு ரொம்ப தூரம் போயிருக்கு. හදවත මාගෙන් බොහෝ දුරට ගිහිල්ලා කියලා. எத்தனை பேர் இருதயம் ஆண்டவரை விட்டு தூரம் போயிருக்குது? අද කී දෙනෙක්ගේ හදවත උන්වහන්සේගෙන් ඈත් වෙලා තිබෙනවද? ஆண்டவர் சொல்றாரு, இருதய பூர்வமா என்னிடத்துல சமீபித்து வாருங்கள். උන්වහන්සේ කියනවා සම්පූර්ණ
සම්පූර්ණ හදවතින්ම මා ළඟට එන්න பாடும் කියලා. பொழுது என்ன பாடுறோம்? අපි ගායනා කරද්දි මොනවද ගායනා කරන්නේ? என் உள்ளத்தின் මගේ හදවතින් ஆழத்தில் இருந்து. ජම්බුරේ ඉඳලා කියලා. ஆனா சில நேரம் வாய் தான் அப்படி பாடும். සමහරක් විට අපේ මුඛය තමයි ඒ ආකාරයෙන් ගායනා කරන්නේ. உள்ளத்துல ஆழத்துல வேற என்னென்னமோ வச்சுக்கிட்டு இருப்போம். හදවතේ ජම්බුරේ වෙන මෙන්න දේවල් අපි තබා வேற யார் யாரையோ வச்சுக்கிட்டு இருப்போம். වෙන කවුරු හරි வேற තබා என்னென்னமோ கசப்ப வச்சிருப்போம். වෙන මොන හරි තිත්ත භාවයක් வேற තියලා ஏதோ දෙනවා. கோபத்தை வைராக்கியத்தை வச்சிருப்போம். වෙන මොන හරි කෝපයන් වෛරයක් ஆனா என்ன තබාගෙන சொல்ல என்ன ඉන්නවා. பாடுவோம்? නුමුත් අපි මොනවද உள்ளத்துல ගායනා இருந்து කරන්නේ? நீங்க தான் ஆண்டவரே. අපේ මුළු හදවතින්ම ඔබ වහන්සේ තමයි ස්වාමීනි ஏன்னா කියලා. ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை எதிர்பார்க்கிறார். අපේ දෙවියන් වහන්සේ හදවත பெரிய බලාපොරොත්තු குறையா වෙනවා. சொல்றாரு, வாயில பாடுறாங்க, உதடுல சொல்றாங்க, ஆனா இருதயம் என்னை விட்டு தூர போயிருக்கு. උන්වහන්සේ මහත් අඩුපාඩුවක් ලෙස කියනවා මුඛයෙන් තොල්වලින් මාව ප්‍රශංසා කරනවා නමුත් හදවත මාගේ බොහෝ ඈත තමයි ஹalleluya. කියලා. அப்ப හalleluya. என்ன செய்யணும் நாங்க? එහෙනම් අපි මොනවද කරන්න நம்முடைய ඕනේ? வாழ்க்கையில பிரதானமானது என்னது? අපේ ජීවිතයේ ප්‍රධාන දේ මොනවද? ஆண்டவர் எதை செஞ்சாலும் எப்படி செய்ய சொன்னாரு? උන්වහන්සේ මොන දේ කරොත් කොහොමද කරන්න කියලා කිව්වේ? முழு සම්පූර්ණ இருதயத்தோட. හදවතින්. ஆமே. ආමේන්. அவரை நேசிக்கிறதும் எப்படி நேசிக்கணும்? උන්වහන්සේට ප්‍රේම කරද්දිත් කොහොමද මුළු ප්‍රේම කරන්නේ? හෘදයத்தோட. මුළු அவர் හදවතින්. ஊழியம் செஞ்சா எப்படி செய்யணும்? උන්වහන්සේට සේවය කරොත් කොහොමද මුළු කරන්නේ? හෘදයத்தோட. මුළු හදවතින් කරන්න ஒன்று කිව්වා. ஆண்டவருக்கா கொடுக்கறனா எப்படி கொடுக்கணும்? යම් කිසි දෙයක් උන්වහන්සේ වෙනුවෙන් දෙනවා නම් කොහොමද දෙන්න කිව්වේ? என்ன சொன்னாரு? மனப்பூர்வமாய் සම්පූර්ණ සිතින් எல்லாத்துலயும் எதை சம்பந்தப்படுத்துறாரு? සෑම දේ තුලින් උන්වහන්සේ මොන දේද සම්බන්ධ எங்களோட පිටපත් மனசு, කරන්නේ? எங்க இருதயத்தை හදවත மனப்பூர்வமாய் செய்யுங்க. සම්පූර්ණ හදවතින් இருதயத்துல இருந்து செய்யுங்க. හදවත තුලින් කරන්න. இருதயத்துல இருந்து கொடுங்க. හදවත තුලින් ඉඳලා දෙන්න. ஹalleluya. හalleluya. ஒருவேளை நான் கூட்டுறேன் சர்ச்ச, සමහරක් විට මම උන්වහන්සේගේ ගුරුගේ අතු ගන්නවා. கை கூட்டுது, අත ඒ ආකාරයෙන් අතු ගන්නවා. இருதயம் சிலர் என்ன சொல்லும்? හදවත සමහරක් විට මොනවද කියන්න வேற පුළුවන්? யாரும் இல்ல தானே, වෙන කවුරුවත් නැහැනේ. நானே தான், මමම තමයි. என்னே தான் சொல்லுவாங்க, මාව තමයි என்னே தான் කියන්නේ. முடிச்சு கொள்ளுவாங்க. මාවම තමයි අල්ලගන්නේ. ஆமே. ආමේන්. அப்ப இருதயம் எங்க இருக்குது? එහෙනම් හදවත කොයිද அதை තියෙන්නේ? செய்யற வேலையில இல்ல. ඒ කරනව වැඩ තුලින් නෑ. ஹalleluya. හalleluya. நீ உள்ளத்துல இருந்து செய். උන්වහන්සේ කියනවා මුළු நான் හදවතින් இருதயத்தை කරන්න. தேவன் காண்கிறார். උලංගේ හදවත උන්වහන්සේ நாங்க දකිනවා. எல்லாரும் ஆண்டுடைய சமூகத்தில் எழுந்து நிற்போம். අපි සෑම දෙනා උන්වහන්සේගේ මුඛේ නැගිට இந்த நாள்